டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு உலகெங்கிலும் இருந்து வாழ்த்துச் செய்திகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பிரான்ஸ் நாட்டில் உள்ள ராயப்பு ஜோசப் சென்டரிலிருந்து அவருக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்த்துச் செய்தியில் நீதியான எதிர்காலத்திற்கான குரல், உலகளாவிய தமிழ் கத்தோலிக்க குருமார்களின் அதிகாரப்பூர்வ வாழ்த்துக்களும் கோரிக்கைகளும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு, உலகெங்கிலும் வாழும் ஈழத்தமிழர்கள் மற்றும் பேராயர் ராயப்பு ஜோசப் நீதி மற்றும் அமைதிக்கான மையத்தின் கீழ் இயங்கும் உலகளாவிய தமிழ் கத்தோலிக்க குருமார்கள் வலையமைப்பின் சார்பாக நீங்கள் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வெற்றிக்கு எங்களது உளப்பூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய இந்த மகத்தான வெற்றி எங்களுக்கு எல்லையில்லா நம்பிக்கையை அளிக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்விற்கான உங்களின் அரசியல் பயணமும் ஆட்சி பொறுப்பும் இணையற்ற வெற்றியை பெற மனதார வாழ்த்துகிறோம். உங்களின் மாபெரும் வெற்றியை கொண்டாடுவதற்காக மட்டுமல்லாமல் ஈழத்தமிழர்களின் நெடிய நீதிக்கான போராட்டத்தையும் அவர்களின் தீராத அபிலாஷைகளையும் உங்கள் மேலான கவனத்திற்கு கொண்டு வரவே இந்த கடிதத்தை வரைகிறோம். எங்களது இந்த உரிமை போராட்டம் நம் காலத்தின் மிகச்சிறந்த மனித உரிமை போராளியான எங்களின் மதிப்பிற்குரிய பேராயர் அருட்திரு டாக்டர் ராயப்பு ஜோசப் அவர்களின் வழிகாட்டுதலில் வேரூன்றியுள்ளது. அவரது மறைவிற்கு மறுநாளான ஏப்ரல் 2021 அவரது துணிச்சலான மரபையும் பணிகளையும் நிலைநிறுத்துவதற்காக பேராயர் ராயப்பு ஜோசப் நீதி மற்றும் அமைதிக்கான மையம் நிறுவப்பட்டது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் நடைபெற்ற தமிழ் இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் உயிர் பிழைத்தவர்களுக்காகவும் அயராது குரல் கொடுக்கும் அசைக்க முடியாத தூணாக பேராயர் ராயப்பு ஜோசப் திகழ்ந்தார். ஈழத்தமிழர்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் மத்தியில் எவ்வித அச்சமுமின்றி நீதிக்காக குரல் எழுப்பிய மிக வலிமையான குரலாக அவர் இருந்தார். சட்டத்தின் ஆட்சியையும் மனித உரிமைகளின் உலகளாவிய தன்மைகளையும் அனைவருக்கும் நினைவூட்டும் ஒரு கலங்கரை விளக்கமாக அவர் வாழ்ந்தார். ஈழத்தமிழர் வரலாற்றின் மிக இருண்ட காலகட்டங்களில் சர்வதேச அறிஞர்கள் மற்றும் சுயாதீன நிபுணர்களை உள்ளடக்கிய உண்மை கண்டறியும் குழுவை அவர் முன்னின்று வழிநடத்தினார். ஆக்கிரமிப்பு இலங்கை பாதுகாப்பு படைகளின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் துணிச்சலாக எதிர்கொண்ட பேராயர் இலங்கை அரசாங்கத்தின் மாவட்ட அளவிலான புள்ளி விவர தரவுகளை கொண்டே உண்மையை அம்பலப்படுத்தினார். போர் வலயத்தில் இருந்த மக்கள் தொகை மற்றும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு வந்து சேர்ந்த மக்கள் தொகை ஆகியவற்றை துல்லியமாக ஒப்பிட்டு ஆராய்ந்து 1,46,679 ஈழத்தமிழர்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் என்ற பேரதிர்ச்சியூட்டும் மறுக்க முடியாத தரவினை கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவிடம் LLRC தைரியமாக சமர்ப்பித்தார். இன்று பேராயர் ராயப்பு ஜோசப் மையம் அவரது உயர்ந்த மரபுகளை பின்பற்றி ஒரு நீதியான சமூகத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு நிலையான தீர்வையும் நீதியையும் பெற்றுத் தருவதே எங்கள் மையத்தின் தலையாய பணியாகும். இனப்படுகொலை தொடர்பான வரலாற்று ஆவணங்களை நாங்கள் பாதுகாத்து வருகிறோம். உலகெங்கிலும் இருந்து வரும் ஆயிரக்கணக்கான விசாரணைகளை கையாள்வதுடன் எக்ஸ்ட்ரீம்லி டுகெதர் என்ற முன்னெடுப்பின் மூலம் இளைஞர்களிடையே ஜனநாயக விழுமியங்களையும் உரையாடல்களையும் வளர்த்து வருகிறோம். தமிழ்நாடு எப்போதுமே ஈழத்தமிழர்களின் தொப்புள் கொடி உறவாகவும் மிக வலுவான தார்மீக குரலாகவும் விளங்கி வருகிறது. நீங்கள் இந்த மாநிலத்தின் மிக உயர்ந்த தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நிலையில் உலக அரங்கில் எங்கள் குரலை ஓங்கி ஒலிக்கச் செய்யும் ஒரு ஆற்றல் மிக்க தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராக உங்களை காண்கிறோம். உங்கள் தலைமையின் மீது நாங்கள் வைத்துள்ள ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில் பின்வரும் 6 முக்கியமான கோரிக்கைகளை உங்களின் கனிவான பரிசீலனைக்கும் துரித நடவடிக்கைக்குமாக முன்வைக்கிறோம். 1. அதிகாரப்பூர்வ ஆதரவு குழு அமைப்பு. தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் ஈழத்தமிழர்களுக்காக ஒரு பிரத்யேக அதிகாரப்பூர்வ ஆதரவு குழுவை அஃபீஷியல் சப்போர்ட் கமிட்டி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த குழு உலகளாவிய அளவிலும் தமிழ்நாட்டிலும் வாழும் ஈழத்தமிழர்களின் சமூக அரசியல் உரிமைகள் மற்றும் நலன்களை தொடர்ந்து கண்காணித்து அதற்காக பணியாற்ற வேண்டும். 2. புதிய சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றல். ஈழத்தமிழர்களுக்கு சர்வதேச நீதியை கோரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு வலுவான புதிய தீர்மானத்தை உங்கள் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.
முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கொண்டுவரப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களை அடியொற்றியும் அதை மேலும் வலுப்படுத்தும் வகையிலும் இந்த தீர்மானம் அமைய வேண்டும். 3. சிறப்பு பிரதிநிதிகள் நியமனம். ஐக்கிய நாடுகள் சபை UN மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் EU போன்ற சர்வதேச அரங்குகளில் ஈழத்தமிழர்களுக்கான நீதியை தொடர்ந்து வலியுறுத்துவதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் சிறப்பு பிரதிநிதிகள் அல்லது தூதர்களை நியமிக்க வேண்டும் என்று கோருகிறோம். 4. அகதிகள் முகாம் வாழ்வாதார மேம்பாடு. தமிழ்நாட்டில் உள்ள அகதிகள் முகாம்களில் வசிக்கும் ஈழத்தமிழர்களின் அடிப்படை வாழ்க்கை நிலைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த உடனடியாக சட்ட மற்றும் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளை தொடங்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய அதிகாரப்பூர்வ ஆவணங்களை வழங்கி அவர்களின் கண்ணியத்தை மீட்டெடுக்க உதவ வேண்டும். 5. மே 18 அதிகாரப்பூர்வ நினைவு நாள். தமிழ்நாடு அரசாங்கம் மே 18ஆம் தேதியை ஈழத்தமிழர் இனப்படுகொலை நினைவு நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசு அங்கீகாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரும் ஆறுதலை அளிப்பதோடு இழக்கப்பட்ட அப்பாவி உயிர்களின் தியாகத்தை மனிதகுலத்தின் மனசாட்சியில் நிரந்தரமாக பதிவு செய்யும். 6. பன்னாட்டு மாநாடு நடத்துதல். ஈழத்தமிழர் இனப்படுகொலை, மாறுபாடுகால நீதி டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் மற்றும் சுய நிர்ணய உரிமை குறித்து விவாதிப்பதற்காக தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் பன்னாட்டு மாநாட்டை தமிழ்நாடு அரசாங்கம் முன்னின்று நடத்த வேண்டும் என்று நாங்கள் முன்மொழிகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மிக முக்கியமானதொரு வரலாற்று தருணத்தில் நீங்கள் இந்த தலைமையை ஏற்றுள்ளீர்கள். உங்களின் அசைக்க முடியாத ஆதரவையும் அரசியல் துணிச்சலையும் ஒருமைப்பாட்டையும் நாங்கள் எதிர்நோக்குகிறோம். உங்கள் ஆட்சிக்காலம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பொற்காலமாக அமையட்டும். அருட்தந்தை ஆரோக்கியசாமி குழந்தைசாமி, துணைத் தலைவர், பேராயர் ராயப்பு ஜோசப், நீதி மற்றும் அமைதிக்கான மையம், பாரிஸ், பிரான்ஸ். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.